வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடரும் விஷயங்களில் எடுத்துக்காட்டு 2.33 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2.32 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.33 1 + 5 + 9 + எக்ஸட்ரா என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும்? பாருங்கள், இந்த கூட்டுத்தொடர் வரிசையை கூட்டினோம்னா எத்தனை உறுப்பை கூட்டினா 190 கிடைக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. SN எவ்வளவு கொடுத்துட்டாங்க. அது நமக்கு தெரியும் 190ன்னு. ஓகேவா? SN எவ்வளோதும் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும், எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். எண் எத்தனை உறுப்பு அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் A என்னது 1, D என்னது 5 - 1 = 4 டிஃப்ரென்ஸு. ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்குது. என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் எண்ணுறுப்புகளின் கூடுதல். கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் எண்ணுறுப்புகளின் கூடுதல்னு போட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. SN n/2 2a + n - 1 × D. இதுதான் அந்த ஃபார்முலா. இதோட கூடுதல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 190ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கொஷின்லே. ஓகே, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஏவோட வேல்யூ இதில் கொண்டாந்து போடணும், டியோட வேல்யூ இதில் கொண்டாந்து போட்டுடணும். ஓகேவா? n/2 2a. 2a என்னது? A 1. அப்போ 2 × 1 ப்ளஸ்ஸு n - 1. D எவ்வளவு? 4. அதை எடுத்து எழுதிட வேண்டியதுதான். ஓகேவா? D 4 = 190. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த டிவைடில் 2 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 இதில் அடிக்க முடியுமான்னு பார்க்கணும். அடிக்க முடியுதான்னு பார்த்தா அடிக்க முடியாது. ஓகேவா? அடிக்க முடியாது. ஏன்னா அது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது, இங்கே வெளில இருக்குது, அங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது, பக்கத்தில் ஏதோ ஒரு நம்பர் ஆர்டர் ஆகுது. அப்போ அதை அடிக்க முடியாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம இங்கே 2ன்னு வச்சுக்குவோம். இந்த 2 இந்த ரைட் சைடு கொண்டு வரும். ரைட் சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா 2 + n - இந்த 4 உள்ளர பெருக்கிட்டோம்னா 4n - 4 = 190 × 2ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ 190 × 2ன்னு வந்துருச்சா? n உள்ளார பெருக்கணும்னா n அப்படியே இருக்கட்டும். 4n இந்த 4 2 கழிச்சோம்னா 2. ஓகேவா? = 380. இப்போ இந்த n உள்ளார பெருக்கிடுவோம். 4n² n உள்ளார பெருக்கணும்னா 4n² - 2n = 380. ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணலான்னா 2ஆல் டிவைட் பண்ணலாம். இது எல்லாமே 2ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கா? அப்போ 2n² - 1 - n = 380. 2ஆல் டிவைட் பண்ணுவோம் 190. ஓகேவா? இதுதான் கிடச்சிருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம 190 இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா மைனஸில் வந்துடணும். அப்போ 2n² - n -190. ஓகேவா? இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணணும், காரணிப்படுத்தணும். அப்போ 2 190 எவ்வளவு வரும்? 380. ஓகேவா? இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான். நமக்கு 2யும் 190 மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணிவிட்டு அதை ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அதுக்கு. ஓகேவா? இதை 20 20 19 190 380 வரும். 20 90 380 வரும்.
நம்ம இதை வந்து மல்டிபிள் பண்ணோம்னா -380 வரணும், கழிச்சோம்னா -1 வரணும். ஓகேவா? இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரணும்? -1 வரணும். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 380 கிடைக்கும். அந்த மாதிரி ஃபேக்டர் எடுத்துக்கணும். அப்போ இங்கே 2 இருக்கா, அந்த 2 கீழே போடுங்க, அதையும் இதில் 2 போடுங்க. இதை அடித்தோம்னா 10, அது அடிக்க முடியாது, அப்படியே இருக்கட்டும். இது எப்படி எழுதணும்னா n-10 அதே மாதிரி 2n + 19 ஓகேவா, ஈக்குவல் டு 0. ஓகே, n = 10, இது ஒரு வேல்யூ. இதை பாருங்கள், n = 19/2ன்னு வந்துடும். ஏன்னா இதை வந்து அங்கிட்டு ஈக்குவல் டு அங்கிட்டு கொண்டு போனோம்னா 19/2ன்னு வந்துடும். ஓகேவா? சாரி, இந்த இடத்துல நான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து ப்ளஸ் வரும், இந்த இடத்துல. அப்போ இங்கே வந்து மைனஸ் வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு வந்து n வந்து ஃப்ராக்ஷனில் உள்ளது வந்து வராது. ஏன்னா நமக்கு வந்து அத்தனை உறுப்பு இருக்காது, 10 உறுப்பு தான். ஓகேவா? அப்போ 10 உறுப்பை கூட்டினா கிடச்சிரும். அவ்வளோதான் அந்த கணக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.